Question. சமீபத்தில் எந்த விண்வெளி நிறுவனங்கள் நிலவு பயணங்களுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன? Option A. நாசா மற்றும் ராஸ்காஸ்மோஸ். Option B. CNSA மற்றும் JAXA. Option C. ISA மற்றும் ISRO. Option D. ISA மற்றும் ISRO. The correct answer is. ISA மற்றும் ISRO. Question. EU சிங்கப்பூர் டிஜிட்டல் வர்த்தக ஒப்பந்தத்தின் நோக்கம் என்ன? Option A. மின்னணு பொருட்களுக்கான வரிகளை குறைத்தல். Option B. மின் வணிக தளங்களை ஊக்குவித்தல். Option C. தரவு பரிமாற்றத்தை பாதுகாத்தல் மற்றும் டிஜிட்டல் வாய்ப்புகளை அணுகுதல். Option D. டிஜிட்டல் நாணயங்களை தரப்படுத்துதல். The correct answer is. தரவு பரிமாற்றத்தை பாதுகாத்தல் மற்றும் டிஜிட்டல் வாய்ப்புகளை அணுகுதல். Question. உலக வங்கி தலைவர் அஜய் பங்கா குறிப்பிட்டது போல் விக்சித் பாரத் முயற்சியின் முக்கிய குறிக்கோளை பின்வருவனவற்றில் எது சிறப்பாக விவரிக்கிறது? Option A. கிராமப்புற வளர்ச்சியை ஊக்குவித்தல். Option B. பெருநகரங்களில் உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல். Option C. இந்தியாவிற்கு வளர்ந்த நாடு அந்தஸ்தை அடைதல். Option D. அந்நிய முதலீட்டை அதிகரித்தல். The correct answer is. இந்தியாவிற்கு வளர்ந்த நாடு அந்தஸ்தை அடைதல். Question. எந்த மாநில அமைச்சரவை மாநில மறுசீரமைப்பு சட்டத்தில் அமராவதியை தலைநகராக சேர்க்கும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது? Option A. தெலுங்கானா. Option B. தமிழ்நாடு. Option C. ஆந்திர பிரதேசம். Option D. கர்நாடகா. The correct answer is. ஆந்திர பிரதேசம். Question. கல்வித்துறையில் நெக்ட் திட்டத்திற்கு CIPS புதுமை விருது 2024 ஐ சமீபத்தில் எந்த அமைப்பு வழங்கியது? Option A. யுனெஸ்கோ. Option B. உலக வங்கி. Option C. சாசனப்படுத்தப்பட்ட கொள்முதல் மற்றும் வழங்கல் நிறுவனம். Option D. நிதி ஆயோக். The correct answer is. சாசனப்படுத்தப்பட்ட கொள்முதல் மற்றும் வழங்கல் நிறுவனம். Question. செயற்கைக்கோள் இணைய சேவைகள் குறித்து ட்ராய் அளித்த முக்கிய பரிந்துரை என்ன? Option A. கிராமப்புறங்களுக்கு மானிய விலை அணுகல். Option B. செயற்கைக்கோள் இணைய சேவைகளுக்கான கட்டமைப்பு. Option C. அனைத்து குடிமகன்களுக்கும் இலவச இணைய அணுகல். Option D. வெளிநாட்டு செயற்கைக்கோள் இணைய வழங்குனர்களுக்கு தடை. The correct answer is. செயற்கைக்கோள் இணைய சேவைகளுக்கான கட்டமைப்பு. Question. பரஸ்பர பாதுகாப்பு விதியை கொண்ட ஒரு ஒப்பந்தத்தில் பிரான்சுடன் சமீபத்தில் எந்த நாடு கையெழுத்திட்டது? Option A. ஜெர்மனி. Option B. இத்தாலி. Option C. போலந்து. Option D. ஸ்பெயின். The correct answer is. போலந்து. Question. இந்தியாவின் விண்வெளித்துறையை மேம்படுத்த இன்ஸ்பேஸ் உடன் எந்த மாநிலம் கூட்டு சேர்ந்துள்ளது? Option A. தமிழ்நாடு. Option B. கேரளா. Option C. கர்நாடகா. Option D. ஆந்திர பிரதேசம். The correct answer is. கர்நாடகா. Question. இந்தியா எந்த நாட்டிற்கு பிணை எடுப்பு தொகுப்பு தொடர்பாக IMFக்கு தனது வழக்கை முன்வைக்க திட்டமிட்டுள்ளது? Option A. இலங்கை. Option B. வங்காளதேசம். Option C. பாகிஸ்தான். Option D. நேபாளம். The correct answer is. பாகிஸ்தான். Question. வாக்கி டாக்கியை சட்டவிரோதமாக விற்பனை செய்ததற்காக 13 காமர்ஸ் வீரர்களுக்கு எந்த அமைப்பு நோட்டீஸ் அனுப்பியது? Option A. ட்ராய். Option B. CBI. Option C. CCPA. Option D. ED. The correct answer is. CCPA.